ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 9th சோஷியல் சயின்ஸ்க்கான செகண்ட் டெர்ம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிங்கப்பா. இதுலேருந்து நிச்சயமாக நீங்கள் நிறைய கேள்விகள் எதிர்பார்க்கலாம் சொல்லுவேன். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பசங்களா வீடியோ பார்க்குறீங்களே தவிர்த்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நம்ம சேனலில் எல்லாரும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து டேஷ் வாஸ் த ஒரிஜினல் religion of Japan. Second one, the Deccan Sultanates were conquered by dash. Third one, in 1453 Constantinople was captured by dash. Fourth one, the world population day is observed on dash every year. Okay, next fifth one, dash indicates the purpose or theme of the map. Next sixth one, the parliamentary government is also known as dash. Seventh one, the currency of Japan is dash. Okay, நெக்ஸ்ட் இப்போ எனி 5 எழுதுனா போதும். ஸோ 2 மார்க் கொஷின். ஸோ இதில் 8th வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் வால் ஆஃப் சைனா. 9th ஒன் வாட் இஸ் செரிகல்ச்சர். 10th ஒன் வாட் இஸ் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்சு. 11th ஒன்ப்பா டிஸ்டிங்விஷ் பண்ணுறப்ப ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் தான் என்னென்ன அப்படின்னு டிஸ்டிங்விஷ் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. நெக்ஸ்ட் 12th வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிளாக் டெத், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் நல்லா படித்து வச்சுங்க. 13th ஒன் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேப். 14th ஒன் லிஸ்ட் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். 15th ஒன் வாட் இஸ் ஏன்ஷியன்ட் மணி. ஓகே, நல்லா பார்த்து வச்சுங்க பசங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்பா. ஸோ எனி 5 எழுதுனா போதும். ஸோ இதில் இருக்கிற கொஷின் எல்லாம் பார்த்து வச்சுங்க. 16th வந்து பார்த்தீங்கன்னா சோலா பீரியட் வாஸ் எ என்டர்பிரைசிங் பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, எலிசிடேட். 17th ஒன் ரைட் அபவுட் குரூசேட்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். 18th ஒன் எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். 19th ஒன் ரைட் அபவுட் த மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். 20 எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த ரோட் சேஃப்டி ரூல்ஸ். ஸோ ரோட் சேஃப்டி ரூல்ஸை நல்லா படித்து வச்சுங்க. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க, ஆனுவல் எக்ஸாம் கூட கேட்பாங்க. சரிங்களா? 21 describe the major problems and challenges faced by the local self government. ஓகேங்களா? 22 discuss about the source of irrigation of agriculture. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 8 மார்க் கொஷின் பசங்களா. ஸோ மேப் இருக்குது, நல்லா இந்த லொக்கேஷனில் பார்த்து வச்சுங்க. இங்கிலாண்டு, டென்மார்க்கு, ரிவர் ஆவாங் ஹெச்ஓ. நெக்ஸ்ட்டு சைனா, டெமஸ்கஸ், டோக்கியோ, நார்த் அமெரிக்கா, கன்னியாகுமரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான. ஸோ உங்களுக்கான கொஷனில் பக்கா கொடுத்து வச்சுருங்க பசங்க. இதில் இருக்கிற எல்லா கொஷின் எல்லாம் படித்து வச்சுங்க. இதிலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சொல்லுவேன். இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுகள் என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.